ஏய் என்ன பண்ற? வெயில் வரலைனா இப்படி பண்ணிட்டேன். வெயில் வந்துச்சுனா இப்படி பண்ணுவேன். வெயில் வரலைனா இப்படி பண்ணுவேன். என்ன ஒரு தாட் ப்ராசஸ், என்ன ஒரு தொலை தூர நோக்கு பார்வை சிந்தனை. உண்மையிலே கிரேட். அப்பாக்கு டயர்டா இருந்தனால அப்பா இங்க வந்துட்டாரு. அம்மா வந்து அங்க போயிட்டாரு. அம்மா வந்து எப்படி ஓட்டுறாங்க பார்க்கல. எப்படிதான் ஓட்டு போதும் கையால தான் ஓட்டுறாங்க. Because I'm not a politician, I'm a soldier. Surprise! Good morning guys. குட் ஆஃப்டர்நூன் இல்ல இது. இல்ல குட் மார்னிங். இது மார்னிங் தான். அங்க மேட்டுப்பாளையத்துல கிளம்புனது இன்னும் போயிட்டு இருக்கோம். ஆமா, இன்னும் ஜாலி ரைடுக்கு போறேன். ஜாலி ரைடுக்கு போறியா? 3 days ஜாலியா சுத்திட்டு இருந்தோம். அகைன் வீட்டுக்கு போறோம். மறுபடியும் எல்லாரும் ஆஃபீஸ் போனோம், ஸ்கூலுக்கு போனோம், அது ஸ்கூலுக்கு போனோம், நாளைக்கு லீவ். அடிச்சு போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு போயிட்டு உங்க பிரின்சிபல் வாசுதேவன்ட்ட சொல்லு, டயர்டா இருக்கு, 3 நாள் ஊர் சுத்திட்டு வந்தேன், அதனால வந்துட்டு நாளைக்கு லீவ் போட்டுறேன் அப்படின்னு சொல்லு. என்ன சொல்றாரு பாப்போம். சும்மா அடிஷன் போட்டு கொடுறேன். அடிஷன் போட்டு கொடு அப்பா கிட்ட. அப்போனா நோட்ஸ்ல அடிஷன் போட்டு கொடுத்துருக்கேன் பாரு, அதை கவுண்ட் பண்ண சொல்லுங்க அம்மா. அதெல்லாம் வேணாம், நாங்க விளையாடிட்டு வருவோம். சும்மா படின்னு குழந்தைய டார்ச்சர் பண்றேன். ஏய் நிறைய ஹோம் ஒர்க் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு. ஹோம் ஒர்க் இருந்தா வீட்டை போய் தான் ஹோம் ஒர்க். எதுக்கு ஹோம்ல பண்றது தான் ஹோம் ஒர்க். கார்ல போகும்போது பண்றதுக்கு ஹோம் ஒர்க் இல்ல விஷயமா. நீ கலங்கஸ்தப்பா. அவளுக்கே ஃபோன் நோண்ட தெரியாது, நீ வேற ஃபோன் எடுத்து அவட்ட எடுத்துக்கோன்ற குடு. கைஸ் நாங்க பள்ளி மிட்டாய் சாப்பிட போறோம். பள்ளி மிட்டாய், சீரக மிட்டாய். ஆமா அதை பாரு, இதுல ஃபுல்லா எல்லோ இருக்கு. இது அவளுக்கு இந்த எல்லோ கலர் அவளுக்கு பிடிக்காதான். இதை காட்டு, நான் காட்டுறேன். இதுல வந்து பிங்க் கலர், எல்லோ கலர், ஒயிட் கலர் எல்லாமே வச்சிருக்கா. இதுல மட்டும் எல்லோ எப்படி பிடிக்கும்னு தெரியல, ஏமாத்துறா எங்களை. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. ஆனா இதுல இருந்து எடுக்க போறேன், அதனால நான் ஹெல்ப் கேட்க போறேன். டாடி வெயிட் गाइस, நான் இப்போ லிப்ஸ்டிக் போட போறேன். கைஸ் இப்போ நான் டோர் வந்து இவ்வளவு கீழே போட போறேன். நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க. என்ன லெட்டர்? லீவ் லெட்டர். நாளைக்கு ஆபீஸ் லீவ்ல எனக்கு, அதனால லீவ் லெட்டர். லெட்டர்னா என்ன ஏபிசிடி தெரியல என்ன போட்டுருக்கு காட்டு. ஏவா ஏபிசிடி இஎஃப்ஜி ஹெச்ஐஜே கே எல்எம்என்ஓபி கியூஆர்எஸ் இப்பதான் எல்கேஜி ஜாயின் பண்ணிருக்காங்க, அதான் ஏபிசிடி படிக்கிறாங்க மேடம். டபிள்யூஎக்ஸ் ஒய்என்ஜே நவ் ஐ நோ ஏபிசிடி என்ன எக்ஸ்ட்ரா ஏதோ பாடுது. Next time want to sing. Next time want to sing with me. இவளே இப்பதான் வந்து ஹைவேல ஓட்டுறா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இதுக்கு முன்னாடி ஓட்டியிருக்கா. அது ஒரு பெரிய கதை. அந்த கதை நம்ம வேணாம். அது கதையே இல்லை, அதுதான் பெரிய கதை. ஒரு நாள் நைட்டு 10 மணிக்கு கிளம்பி சேலம் போகலாம் சொல்லி கிளம்புனோம். எனக்கு அப்போ கை அடிபட்டு இருந்தது. ஆனால் அன்றைக்கி போயிட்டு விழுப்புரம் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு அன்றைக்கி ஓட்டிகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஓட்டுறான். இப்போ ஓட்டினா வேறு நல்ல மைலேஜ் வருது. ஒரு 70-80 போகலாம். அதனால் கொஞ்சம் நல்ல மைலேஜ் வரும். அன்னைக்கு எவ்வளோ எடுத்தேன்? அன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 30 kilometers மைலேஜ். இதெல்லாம் என்ன பெருமையா? கடமை. முன்னெல்லாம் கார் ஓட்டிகிட்டு இருக்குன்னா டயர்டாக இருக்குது, தூக்கம் வந்துச்சு. அதனால தான் அவ்வளோ ஓட்ட விட்டேன். அப்புறம் இருட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஓட்ட முடியாது. ஆமாம், 6 மணிக்கு மேலே கண்ணு தெரியாது. ஆமாம், மாலை கனவு. நேற்று ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து நேற்று நாங்கள் வந்து வீடியோ எடுத்துட்டு தான் வந்துட்டு இருந்தோம் மூணார்லேருந்து. அந்த வீடியோ வந்து இதில் நான் அட்டாச் பண்ணி சொன்னேன் இல்லையா தெரியல, பாதிலே கட்டாயிருக்கலாம். அந்த மாதிரி கட்டாயிருந்ததுன்னா மிகவும் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு கையில் காயங்கள் ஆகிவிட்டது. என்ன காரணம்னா, நாங்கள் வந்துட்டு இருந்தபோது ஃபாரஸ்ட் ரோட்டில் ஒரு டெம்போ ட்ராவலர் வந்து பார்த்திங்கன்னா வண்டி பிரேக் டவுன் ஆகி நின்று போச்சு. அதில் வந்து ஒரு ஃபேமிலிலாம் இருந்தாங்க. அது ரொம்ப சின்ன ரோடு. அந்த வண்டி நின்றுட்டதுனால ஆப்போசிட்டில் இதோ போது பாருங்கள் லாரி. இல்லை இந்த மாதிரி சைஸ் தான். இந்த மாதிரி ஒரு லாரி ஆப்போசிட்டில் வந்துச்சு. அந்த டெம்போவும் நின்றுச்சு. லாரியால் வர முடியல. நான் தான் ஃபஸ்ட்டு போகணும்.
எனக்கு பின்னாடி ஒரு 10 கார் கிட்ட நிக்குது. முன்னாடி ஷெல்டர்ஸ் போயிடுச்சு. நிர்மலோட கார் அவன் செல்டாஸ் வந்து அது இறங்கிடுச்சு. ஏன்னா அந்த ரோட்ல இருந்து கீழே இறங்கிடுச்சு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அது ஹைட்டு, நம்ம வண்டி வந்து லோவா இருக்கும், அதனால இறங்கல. சரி சொல்லிட்டு அங்க இருந்தவங்கலாம் என்ன பண்ணாங்க, கல் போட்டாங்க கீழே இறங்கி ஏறுறதுக்காக. அந்த கல் போட்டதை கல் சரி பண்ணுறதுக்காக நான் அப்படி கையை வச்சேன். எங்கேருந்து தான் வந்தான்னு தெரியல, ஒரு பையன் இவ்வளோ பெரிய கல் எனக்கு செம்ம பெருசு. அவன் ஹெல்ப் பண்ணுறது தான் பார்த்தா. ஆமாம், அந்த சைஸ் காட்டு எவ்வளோ பெரிய கல்லுமா? இவ்வளோ பெரிய கல். அதை தூக்கி கரெக்டாக என் கை மேலே போட்டான். நான் கை இப்படி எடுக்கவும் அந்த கல் கீழே விழவும் செம்ம டைமிங்கு. நான் கை மட்டும் எடுக்கலைன்னா இந்த கையே இருந்திருக்காது. இந்த விரல்லாம் சுக்கு சுக்கா போயிட்டு இருக்கும், கொத்து கறி போட்ட மாதிரி ஆயிருக்கும். இப்படி ஆயிடும். நான் அந்த கைடுல போயிட்டேன். அதை பத்தி எல்லாருக்கும் சொல்லிட்டேன் அந்த கார்ல பத்தி. ஆமாம் மேடம், தெரியுமா, நாங்கள் இறங்கினோடனே அது ஃபாரஸ்ட்டு, செம்ம ஃபாரஸ்ட்டு. அவ்வளோ பேர் நின்றுட்டு இருந்தோடனே எல்லாருக்கும் கொஞ்சம் எனக்கு வர பயம் வந்துச்சு. என்னன்னா யாருன்னா எதுனா வந்துட போகுது அப்படின்னு சொல்லி. அப்படியாவது வரும் பார்த்தா அது வரவே இல்லை. கடைசியில் இந்த யானை தான் நாங்கள் கூட்டின்னு சுற்றினோம். ஆனா நான் சொல்றேன், ஒரு என்ன பார்த்த? எங்க பார்த்த? காட்டுல பார்த்தியா? எந்த கார்ல பார்த்த? இந்த கார்ல பார்த்தியா? இந்த கார்ல தான் பார்த்தாலும். ஓ, இந்த கார்ல இருந்து பார்த்தியா? நான் கூட இந்த கார்ல தான் பார்த்தியோ பண்ணியே அப்படின்னு நினைச்சிட்டேன். கவனித்தீரா? எதை மண்ணா? கார்ல தான் பார்த்தியோ பண்ணியே அப்படின்னு நினைச்சிட்டேன். குதிச்சுரா, நீ பாருங்க கைப்பிள்ள இரு. குதிச்சுரா கைப்பிள்ள அலட்டைக்கடா அலட்டைக்கடா. ஓகே, அம்மாக்கு நான் என்ன இப்போ டிரைவிங் டீச் பண்ணி கொடுக்குறேன். இதுதான் என்னோட பிளாக் போர்டு. பிளாக் போர்டா? பிளாக் போர்டு. பிளாக் போர்டா? என்ன பிளாக் போர்டு? போர்டு. இப்போ இத பார்த்து அம்மா பண்ண போகுது. நம்ம இது பாரு. அம்மா அதை பார்த்தா நம்ம யாரும் பார்க்க முடியாது நாளைக்கு காலைல. நீ கம்முன்னு உட்காரு. அதை பார்த்து ஓட்டு. நான் சொல்லிட்டேன் அதை பார்த்து ஓட்டு. மேப்பு. செப்பலை கழட்டு. ஏய், செப்பலை கழட்டுமா. டேஷ்போர்ட் நல்லா வைக்காதமா, அழுக்காகும். வச்சுக்கிட்டு எங்கன்னா இதே ஃப்ளைட் ஐடி எதனா புக் பண்ணி அனுப்பிச்சு விட்ற தானே. நாக்கா மூக்கா? ரெண்டுமே. நாக்கு மூக்கு. அவ கையை யாரும் தொடாதீங்க, அவன் நாக்குல எல்லாம் விட்டு நோண்டி இருக்கா. ஏய் சீ, தொடாத. ஏய் சீ, கருமம். ஏய் சீ. நீ இதுக்கே இப்படி சொல்ற? அவ ஜஸ்ட் ஜெல்லிய வாயில போட்டு அதை எடுத்து ஜூஸ் போட்டு சாறு கொடுத்தா. பண்ணிட்டே இருக்கும்போது நானும் பார்த்தேன், என்னடா இந்த பொண்ணு வாயெல்லாம் விட்டு நோண்டுதே, எப்படி தருவீங்க அப்படின்னு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஏய் வண்டன ஏற்றடா. டேய் சுடாடா. ஓ, இப்போ நீ விளையாடுவே, நான் உனக்காக டப்பிங் கொடுப்பனா? ஹெட்செட்டா? சரி. ஏய் வண்டன சுட போறடா. டேய் ஏற்றடா, நான் கைடண்டா. ஐயோ தூக்குங்கடா. டேய் தூக்குங்கடா. யாரா தூக்குவாங்கடா? சாத்து சென்னைக்கே போயிட்டாலாம். பாரு, சாத்து சென்னைக்கு போயிடுச்சு. நம்ம இன்னும் வந்து இதுவே தாண்டல, பவானியே தாண்டல. ஐயோ பிச்சுட்டா. நான் என்ன பண்றது? பாருங்க, பிச்சு எடுத்துட்டா. ஏய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி. போடா. ஹேண்ட்பேக்ல போடு மனோ. அவளை கேளு, என்ன ஏன் கேக்குற? சரி, ஹேண்ட்பேக்ல போடு. சரி, ஹேண்ட்பேக்ல போடு. ஹே சிரி, put the pot in handbag. ஏய், சிரி பேசுது சக்கா. நீ வர சிரி பேசிட்டு இருக்கு. ஒரு பைத்தியம். ஹேண்ட்பேக் பத்தி சொல்லிட்டு இருக்கு. சிரி, what's your phone number? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு. ஏய் எடு, நான் உனக்கு வச்சுடுவா. பொட்டுலாம் வேஸ்ட் பண்றா இவ. அப்பா போட்டு. கைஸ்,
இது என் பொண்ணு விஷாக்கா. இப்போ உங்களுக்காக தலைகீழ நந்து காட்டுவா. இப்போ கவுத்துன்னு என் காலு கடியில் போய் விட போறா. நீ சாப்பிடுவியா? எப்படி இருக்கு? நுங்கி மாதிரி இருக்கு. நுங்கி மாதிரி. நுங்கு பின்ன நுங்கு மாதிரி தான் இருக்கும். கைஸ் இது என்ன பண்ணணும்னா இது நுங்கு. இது எனக்கு வந்து இதெல்லாம் எனக்கு வந்து இப்படி சாப்பிடலாம் பிடிக்காது. ஒன்று ஃபுல்லாக அப்படியே எடுத்து கட் பண்ணி மேலே சீவி அப்படி விரல விட்டு நோண்டி சாப்பிட்டாதான். எங்கள் ஊருக்கு போனால் எங்கள் கையிலேயே சும்மாவே வாங்கிட்டு வருவேன். இது ஒரு கவரே 50 ரூபாவாம். பாவம் பாட்டிக்காக வாங்கணும். எனக்கு ஒரு பால் வாங்கிக்கோங்க தம்பி. எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதே வச்சுவாங்க இவன் நுங்கு நல்லா ரசிச்சு சாப்பிட்றான்னு. அவர் ஊருக்கு போகும்போதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுவார். A few moments later. நான் பாப்பாவை லூசு சொல்றேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றீங்க. இங்க பாருங்க இந்த லூசு பண்ணி வச்சிருக்க வேலையை. லூசுன்னு சொன்னா மட்டும் திட்டுறீங்க. பார் முழுசா சந்திரமுகியா மாறி இருக்க கங்காவை பார். இந்தா வச்சுக்கோ, இன்னும் ஒட்டிக்கோ, இன்னும் நிறைய ஒட்டிக்கோ. இன்னும் இல்ல, காலிதா. காலியா? என்ன பண்ற மென்டல்? இது ஃபேஸ் மாஸ்க். சரி. ஐயோ இப்ப நெத்தில இல்லையே. பரவாயில்ல. வீடியோ கிடையாது. நான் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். நாளைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டியதான். எனக்கு 4 days தான் ஸ்கூல் கைஸ். என்னது இது? ஆஸ்டம் பிரியாணி. சாப்பிட்டு போயிட்டு தூங்க. 3 days சுத்தி டயர்டா இருக்கு, போயிட்டு தூங்க வேண்டியதுதான். இல்ல 4 days. 4 days-ஆ? Thursday night, Friday night, Saturday night, Sunday night, Monday night. Oh my god, 5 days-ஆ? சரி ஏதோ ஒன்று. 4 night 3 days. சரியா? வீட்டுக்கு வந்துட்டோம். போயிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். மேடம் நாளைக்கு காலையில் ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டு நாங்கள்லாம் ஆஃபீஸ் போக வேண்டியதுதான். பாய். அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.